Hi friends, அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு பதிவு உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இவ்வளவு நாள் வராத ஒரு புது பிரச்சனை எனக்கு இன்னைக்கு வந்திருக்கு. என்னதோ அமைதியா நம்ம ஒரு வீடியோ போடுறதுனால எனக்கு வந்து சோதனையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. எனக்கு ஆஹா ஓஹா அப்படியெல்லாம் எனக்கு வீடியோ போடவோ எடிட் பண்ணவோ அப்படியெல்லாம் எனக்கு கண்டென்ட்டுக்காக கிரியேட் பண்றது அப்படியெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. என்னோட நேச்சர் என்ன அப்படிங்கிறது தொடர்ந்து என்னோட வீடியோ பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாகவே தெரியும். வீடியோக்காக என் லைஃப்பை நான் என்ன செய்யலை கொண்டு போகலை. நான் ஷார்ட்டாகவே விஷயத்துக்கு வந்துடுறேன். இன்னைக்கு வந்து ஒரு ஃபோன் கால் எனக்கு வந்துச்சுது. எங்கேருந்து தெரியுமா? சென்னையிலேருந்து வந்துச்சுதுங்க. சென்னையிலேருந்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னு அது எனக்கு வரல, என்னோட சிஸ்டருக்கு வந்திருக்கு. என்னோட ஆஃபீஸ் நம்பர் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு வந்திருக்கு. அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி அவங்க ஒரு கதையை கிரியேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு ஒரு முட்டாள்தனமான ஒரு கதைங்கிறத முழுசாக கேளுங்க. நம்ம கண்மணி பாப்பாவை உங்கள் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தோம், எல்லாருக்குமே தெரியும். குட்டி பாப்பாலேருந்து ஒரு 3 மாதம் 4 மாதம் பேபியில் தான் அவங்கள வந்து தோப்புலேருந்து எறும்பு கடியிலேருந்து எடுத்தேன். அவங்களுக்கு உயிர் தான் இருந்துச்சே தவிர உணர்ச்சிகள் எதுவுமே இல்லாமல் ஒரு பாடி கண்டிஷனில் தான் இருந்தாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சது நம்ம வீடியோ பார்க்குறவங்க. ஆனால் இவ்வளோ நாள் கழிச்சு இன்னைக்கு ஒரு ஃபோனு கண்மணிக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லி ஒரு ஃபோன் வருது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மேல்மருவத்தூர் அந்த ஊரில் குடியிருந்திருக்காங்க. அங்கிருந்து அவங்க காலி பண்ணி சென்னை போகிறப்ப அந்தனோட தாயையும் குட்டியும் வந்து பக்கத்து வீட்டில் ஒரு பையன்கிட்ட கொடுத்துட்டு போனாங்களாம். அதுக்கப்புறம் வந்து அந்த பையன்கிட்ட வந்து கேட்கும் பொழுது அந்த டாக் வந்து காணோம், வேற ஏதோ குப்பை வண்டியிலேயே ஏதோ வண்டியில் போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். சரியா? நம்மளோட வீடியோவை இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இந்த கண்மணி அவங்க குட்டி, இது அவங்களோட பிள்ளைக்கு பிறந்தது அப்படிங்கிற மாதிரி கதை கொண்டு வராங்க. ஒரு ஃபோட்டோ அனுப்பி கொடுத்தாங்க. அந்த ஃபோட்டோவை நான் இதில் காமிக்கிறேன். கண்மணியோட அம்மான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் வந்து அவங்களுக்கும் இதுக்கு சம்மந்தமே கிடையாது. நான் வந்து தாய் கிட்ட, அதாவது எறும்பு கடியில் துடிச்சிட்டு இருக்கும்போது தாய் பக்கத்தில் தான் இருந்துச்சுது. அந்த தாய் என்னை கடிச்சிருமோங்கிற பயத்தில் தான் நான் பக்கத்தில் போனேன். ஆனால் நான் பிள்ளையை காப்பாற்றும் போது தாய் அப்படியே சைலண்டாக தான் இருந்தாங்க. ஏன்னா ஏதோ ஒரு வகையில் ஏன்னா தாயால் அவங்கள காப்பாற்ற முடியாது. அப்படிங்கிற பட்சத்தில் தாயிட்ட பால் குடிச்சிட்டு இருந்த அந்த பிள்ளை தான் நம்ம கண்மணி பாப்பா. அது இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். எங்கள் ஊரில் இருக்கிற தோப்புலேருந்து தான் நான் எடுத்தேன். சரியா? அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஒரு புதுசாக ஒரு வதந்தியை இவ்வளோ நாள் இல்லாமல் கண்மணி வந்து அவங்களுக்கு சொந்தமான ஒரு பிள்ளை, அது வந்து அந்த பிள்ளைக்கு ஆதின்னு கூப்பிட்டு பாருங்க அப்படின்னா அவங்க திரும்பி பார்ப்பாங்க. எந்தங்க ஆதி, என்னங்க ஆதி, நான் 3 மாசம் பிள்ளையில சுயநினைவே இல்லாத ஒரு பிள்ளைய நான் எடுத்துட்டு வந்து இன்னைக்கு நான் பார்த்ததுக்கு இவ்வளோ நாள் இல்லாம இன்னைக்கு ஃபோன் பண்ணி அது கண்மணி எங்க பாப்பான்னு சொல்றது முட்டாள்தனங்களோட. இந்த ஆதிங்கிற பப்பி வந்து 1 வயசுன்னு சொல்றாங்க. நம்ம கண்மணியை எடுக்கும்போது 3 மாசம் பேபியில தான் நம்ம எடுத்திருந்தோம். டாக்டருக்கே தெரியும். அது மட்டும் இல்லாம கண்மணிக்கு 6 மாசம் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் இங்க வச்சு ஸ்டெர்லைஸ் பண்ணியிருந்தேன். அது உங்களுக்கும் தெரியும். சரிங்களா? ஆனா இந்த அம்மா வந்து அது உடல் மெலிஞ்சி சாப்பாடு இல்லாம பிள்ளை வந்து அதனால வயசு வந்து காமிக்கல. நீங்க தெரியாம சொல்றீங்க. அந்த கண்மணி எங்களுதுன்னு சொல்லி இன்னைக்கு ஒரு ஃபோன் வந்திருக்கு. சரியாங்க? இப்படி ஒரு முட்டாள்தனமான ஒரு புதிய டிராமாவை நான் என்ன நினைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அறிவில்லாம செய்யறாங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து வீடியோ பார்க்குற நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கண்மணி இவங்க சொல்ற மாதிரி அவங்களோட கண்மணியா, இல்ல அவங்களோட ஆதியா, இல்ல நான் சொல்றது உண்மையா? இதை பத்தி நீங்க தொடர்ந்து வீடியோ பார்க்குறவங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரியா?